டிஃபென்ஸ் செக்டார் நல்லா பூம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்பும் நல்லா பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால நமக்கு வந்து இனி வரும் நாட்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி. இருந்தாலும் அதை பற்றி இந்த இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. குளோபல் சென்டிமெண்ட்டும் நல்லா இருக்கும் அந்த வகையில் ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாலர், சில்வர், கோல்டு, எஃப்ஐடிஏ இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நேற்று எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்கலாம். எஃப்ஐ வந்து நேற்று பல்காக வாங்கியிருக்காங்கங்க. நான் நேற்று வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்க. நான் கிளியராக சொல்லியிருந்தேன் எஃப்ஐ வந்து இந்த மாதிரியும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் மார்க்கெட்டில் புதுசாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் நாளானா மட்டும்தான் அதெல்லாம் புரியும். எல்லாமே இமிடியேட்டாக புரிஞ்சிடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுப்பீங்க. யாரும் சொல்லிக் கொடுத்தலாம் தேவையில்லை. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா எஃப்ஐடிஏ வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க நம்ம மார்க்கெட்டில். மேக்ஸிமம் டிஏ கிடையாது, எஃப்ஐ தான் பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்வராஜ் என்ஜின், ப்ராஜ், ஏசிஇ, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், டிட்டாகர் ரயில், கேஇசி, கட்கோ இந்த ஸ்டாக் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு புதிய இன்வெஸ்டர்னு நினைக்கிறேன் அவர். டிட்டாகர் ரயிலில் அவர் சொல்கிறாரு 200 மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டேன், 100 மூவிங் ஆவரேஜ் பார்த்துட்டேன், சூப்பர் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் எஃப்ஐஏ என்ன பண்ணுறாங்க, டிஏ என்ன பண்ணுறாங்க, இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு இந்த ரயிலை பற்றி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் நம்ம பார்க்குறது எல்லாமே 200 மூவிங் ஆவரேஜ் இதை பற்றிலாம் சொல்கிறாரு. ஸோ எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று, நேற்று வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷன் போச்சு நம்ம குரூப்பில். நம்ம டெலகிராம் குரூப்பை பற்றி சொல்கிறேன். அதில் வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க, நிறைய இன்வெஸ்டர் வந்து நிறைய லாபம் எடுத்திருக்காரு. ஒருத்தர்லாம் சொல்கிறாரு 2 வீக்ஸில் எனக்கு 1 லேக் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து 20,000 நான் நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷம் தான். ஆக்சுவலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணலான்னு என்னோட கருத்து. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாருமே பங்குச் சந்தைன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு கேம்பிளிங் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சூதாட்டம். அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணலான்னு என்னோட கருத்து. எல்லாருமே பாட்டம் ஃபிஷிங் பண்ணுவோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். 6 மாசம் கூட வெயிட் பண்ணுவோம். இல்ல 1 இயர் கூட வெயிட் பண்ணுவோம். 1 இயருக்கு மேல போனா நம்ம லாங் டர்மா வச்சுக்கலாங்க. பிரச்சனையே கிடையாது. நல்ல ஸ்டாக்க வந்து பிக் பண்ணிட்டோம்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நீங்கள் வந்து நலம் விரும்பி யாருக்காச்சும் இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க. இது என்னோட கருத்து. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை. அதான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் யூடியூப் அதாவது வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால அவங்க வந்து மோட்டிவ் ஆகி, இல்லை நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொன்னதுனால நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நான் சொல்லிக் கொடுக்கறது கூட இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். என்கிட்ட இருக்க சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா, அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கிவ் அண்ட் டேக் தான். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டாக்கையும் நீங்கள் கேட்குறீங்களா, நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து நிறைய நாலேஜ் வருது. நீங்கள் கேட்குற கொஸ்டின் நிறைய நாலேஜ் கிடைக்குது. ஸோ எனக்குமே இன்னும் கொஞ்சம் லேர்ன் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஒரு வீடியோவும் நான் போடும்போது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மெசேஜ் பாருங்கள். உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு சேனலும் இருக்குது, செகண்ட் சேனல். அது வந்து ஜஸ்ட் பஃபர் அமௌண்ட் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அதே மாதிரி சேஃபாக பஃபர் சேனல்னு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து சப்போஸ் இந்த சேனல் வந்து பேன் ஆச்சுன்னா நம்ம அந்த சேனல்ல இருந்து நம்ம இணைஞ்சிக்கலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட டெலகிராம் சேனல் குரூப் இருக்குது. எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷனோட லிங்க்ல இருக்குது. அதுக்கப்புறம் புதுசாக வர இன்வெஸ்டருக்காக நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், பி ரேஷியோ எப்படி பார்க்குறது, லாங் டேர்ம் இதெல்லாம் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டி நேற்று வந்து மிட்டில் தான் நம்ம போட்டோம். 1 ஹவர் ட்ரேடிங் செஷன் இருக்கும்போது முன்னாடியே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைம்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ராஃபிட் போதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது தான் நானும் எக்ஸிட் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க குரூப்பில். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இதுதான் என்னோட சேவிங்ஸ். எனக்கு வந்து இது இப்போதைக்கு தேவையில்லை. இது எல்லாமே சேவிங்ஸ் அமௌண்ட்டு. என்னங்க வரப்போகுது, ஒரு 10,000 20,000 இல்ல 50,000 ப்ராஃபிட் வருமா? ஸோ அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நான் வந்து லாங் டேர்ம்க்கு பார்க்குறேன். ஸோ அந்த மாரி மென்டாலிட்டின்னு நெறைய பேர் இருக்காரு. ஒருத்தர்லாம் சொன்னாரு, நான் வந்து 5,000 டார்கெட் வச்சிருக்கேன் பிஎஸ்சி சாருக்கு. நம்ம வந்து பிஎஸ்சி சார பத்தி பேசிக்கலாம். ஸோ 5,000 டார்கெட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியாது. மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட். ஸோ அத பொறுத்து தான். உங்களுக்கு தேவை போதும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸிட் ஆகலாம். பட் லாஸ்ட்ல புக் பண்ணாதீங்க. அதான் என்னோட மெயின் கருத்து. ஓகே. நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அதுக்கு கீழ வந்துச்சு. பட் கீழ க்ளோஸ் ஆகல. மேல தான் போயிட்டு இருக்கு. மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன்னும்
ரீட்டைன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இல்ல இது கூட ஃபேக்கா இருந்து திரும்ப கீழ வந்துச்சுன்னா 25,100 கூட வர சான்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு ஒரு டவுட் தான் இருக்கு. பார்க்கலாம். இன்னொன்னு கிஃப்ட் நிஃப்டி வந்து 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் பரவால்ல. பட் ஏசியன் மார்க்கெட் மேக்ஸிமம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சிலது இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ். அதுவுமே பெருசா பாசிட்டிவ் இல்ல. மேக்ஸிமம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு யுஎஸ் மார்க்கெட்ல. மத்தபடி நாஸ்டாக்குமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ஃப்ளாட் தாங்க. பெருசா மூவ்மெண்ட்லாம் இல்ல. பட் நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இது எதிர்பார்த்தது நடந்துருச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. ரீபவுண்ட் ஆச்சுன்னா சின்னதா ரீபவுண்ட் ஆச்சாலும் நம்ம ஸ்டாக் எல்லாம் மேல பறக்கும். நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா நான் நேத்து வீடியோ பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எஃப்ஐடிஏ என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு இதுல பார்த்துடலாம். யுஎஸ் டாலருமே நெகட்டிவ் தாங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு பாசிட்டிவ். இது இன்னும் கீழ வந்துச்சுன்னா நல்லா பாசிட்டிவா இருக்கும். இன்னொன்னு ட்ரம்ப் வந்து அவங்களோட நியூஸ் பத்திரிக்கை அவங்க மேலேயே அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஃபேக் நியூஸ் விட்டு ட்ரம்ப் வந்து காலி பண்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது அப்படி இல்ல அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து இப்ப பாசிட்டிவா சொல்றாரு. பட் அங்க இருக்க நியூயார்க் டைம்ஸ் அந்த பத்திரிக்கை வந்து இத பத்தி அவதூறு பரப்புற மாரி பேசிட்டு இருக்காங்க. நான் அத வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா யுஎஸ் சைனா டீல் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இவங்க வந்து நல்லா இல்லாதது மாரி சொல்றாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்றாரு. இதான் அதோட நியூஸ் கன்டென்ட். பட் ஓகே. நமக்கு வந்து குளோபல் டென்ஷன் இல்லனாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் தான். இன்னொரு விஷயம் நம்மளோட ப அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. இண்டிஜினியஸ் ஃபைட்டர் ஜெட் இது வந்து என்ஜின்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஒரு பூஸ்ட் குடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இது வந்து நல்லது தானே. டிஃபென்ஸ்ல நெறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். HAL இருக்கு. நம்மளோட ஷிப் பில்டிங் இது மசகாண்டாக் இருக்கு. இதெல்லாமே நெறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நமக்கு நல்ல பாசிட்டிவா இருந்தா நல்லாருக்கும். இன்னொன்னு யுஎஸ் டாலர் கொஞ்சம் வீக் ஆனா நல்லாருக்கும். எஃப்ஐ டேட்டா பாருங்க. நேத்து இவங்க தாங்க டாப் பிளேயரா இருந்திருக்காங்க. 4,500 கோடி வாங்கி வச்சிருக்காங்க. இன்னொன்னு டிஐஏ வந்து 6,600 கோடி அவங்களும் வாங்கி கன்டினியூஸா வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காசெல்லாம் எங்க போகுது? இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் தான் இதுல மெஜாரிட்டியா டிஐல ப்ளே பண்றது. ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் எங்க போய் நிக்கும் அப்படின்னு தெரியல. நான் ஜஸ்ட் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இங்க வாங்குறவங்கலாம் இந்த கட்டத்துல வாங்குற இப்ப நிஃப்டி வந்து ஒரு 25,000ன்னு வச்சுக்கங்க. 25,000த்துல இருக்குன்னு வைங்க. சப்போஸ் 25,000த்துல இருக்கு. ஸோ இப்ப வந்து இவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னா, அப்ப இவங்கலாம் கீழ விழுந்துச்சுன்னா இவங்கலாம் என்ன ஆவாங்க? அப்படி யோசிக்கணும்ல. இன்னொன்னு இவங்க வந்து எஸ்ஐபி மூலமா வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க. இப்ப மார்க்கெட் மேல ஏறுது. மார்க்கெட் மேல ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறாங்க. ஸோ இங்க வாங்குறவங்கலாம் டிஏஏ இப்ப கன்டினியூஸா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் டார்கெட் தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. சப்போஸ் கீழ விழுந்தாலும் மார்க்கெட்டு இப்படி போகுது. கீழ விழுந்தாலும் சின்ன கரெக்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் மேல தான் போகும். ஸோ இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது நமக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இந்தியா வந்து குரோத்ல இருக்க கம்பெனி. எப்பயுமே அது டாப்ல தான் போயிட்டு இருக்கும். பட் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். அதுல வந்து நம்ம பேனிக் ஆகாம அத ரீட்டெயின் பண்ணி இருந்துட்டோம்னா, ஃபியூச்சர் குரோத் வந்து நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆயிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே இது சின்ன கரெக்ஷன்டா. அதுக்கப்புறம் நமக்கு வந்து குரோத்ல தான் போகும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு பேனிக் நம்ம ஆகவே மாட்டோம். இன்னொன்னு லாஸ்ல புக் பண்ண மாட்டோம். ரீட்டெயிலர்ஸ் தான் லாஸ்ல புக் பண்றது. அதுதான் மெயின். அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வொலாட்டிலிட்டி ஆகுது. இன்னொரு ரீசன் எஃப்ஐடிஏ வந்து ப்ளே பண்ணுவாங்க. நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. அந்த கன்ஃப்யூஷன்ல இருந்து நம்ம வந்து கிளியரா இருந்தாலே போதும். ஓகே மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மேல தான் போகுது. எதுக்காக நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆவணும்? கையில காசு இல்ல அப்படின்னா, நீங்க பேசாம இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்துரும். அதாவது நீங்க ஓகே ஐய்யயோ! லாஸ்ல ஆயிருச்சு. அவன் வந்து ரூ. 5,000 ப்ராஃபிட் எடுத்துட்டான். நமக்கு இன்னும் 0ல தான் இருக்கு. அந்த மாரிலாம் கம்பேர்லாம் பண்ண தேவையில்ல. அவன் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து ரூ. 5,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டா, நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து 20% ஏறும். அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான்? இல்ல ஐய்யயோ! நம்ம வச்சிருந்தா போதுமே. அந்த ஒரு ஃபீலிங் இதெல்லாமே நடக்கிறது தான் நார்மலி. ஸோ அதனால யாரோடையும் கம்பேர் பண்ண தேவையில்ல. மார்க்கெட் எப்பயுமே புல்லிஷ்ல தான் போகும். இந்தியன் மார்க்கெட்ட பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். மத்த மார்க்கெட் எனக்கு தெரியல. இந்தியா வந்து குரோத்ல இருக்க கண்ட்ரி தான் இன்னமுமே. சில்வர் பீஸ், கோல்டு பீஸுமே இதே மாரி தாங்க. ரொம்ப ஒரு கன்சால்டேஷன்ல தான் இப்போதைக்கு போகுது. இதுதான் ஹெல்த்தி. ஆக்சுவலா இது இமிடியேட்டா மேல போனாலுமே ஹெல்த்தி கிடையாது. இது வந்து இந்த மாரி கன்சால்டேஷன் ஜோன்ல இருந்தா மட்டும் தான், இந்த கரெக்ஷன் தான் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்பவும் டவுன்ல போகாம இந்த மாரி இருந்தா மட்டும் தான் ஹெல்த்தியான ஒரு கரெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதனால கோல்டு பீஸுமே நல்ல ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட். இப்ப இந்த டைம்ல நீங்க எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒருத்தர் வந்து கேஇசி இன்டர்நேஷனல் இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டாங்க. அது வந்து நான் போன வீடியோவில் தப்பாக சொல்லிட்டேன். கேஇசி இன்டர்நேஷனல் வேற ஒரு இதை காமிச்சேன். ஸோ ஸ்பீட் ப்ராஃபிட் இந்த தம்ப்லைனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். கேஇசி பற்றி ஆல்ரெடி இந்த இது போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள். ஓகே. அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து கேம்ஸு இஎம்எஸ் அதை பற்றி போட்டிங்க, சிஎம்எஸ் கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஸோ சிஎம்எஸ் பற்றி நான் போடுறேன். எனக்கு வந்து சிஎம்எஸ்ல வந்து இன்ஃபோ அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்குது. சிஎம்எஸ் இன்ஃபோ டெக் அந்த மாதிரி இது 2 3 கம்பெனி அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதனால கம்பெனி நேம் வந்து கிளியராக சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். இன்னொருத்தர் வந்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து இந்த தம்ப்லைனில் இருக்குது பாருங்கள். பிராஜை பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கேன். லார்ஜ் கேப் பிஎஸ்யூ நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு இதில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிராஜை பற்றி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து ரீசெண்டான வீடியோ, நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து ஹட்கோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். ஹட்கோவும் பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதே வீடியோ தான். ஓகே ஓகே, ரெண்டுமே ஒரே வீடியோ தான். இதே வீடியோவில் ஹட்கோ பற்றியும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இதுலேயுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோலேயே 2 ப்ராஜி இருக்குது, ஹட்கோ இருக்குது. இன்னொருத்தர் வந்து 2 லட்ச ரூபா வச்சுருக்காரு. அதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ப்ராஃபிட் எதிர்பார்க்காம இருந்தால் மட்டும்தான். அதாவது சொல்லுவோம் ஸ்விங் ட்ரேடிங்னா 1 வாரம் 1 மாதம் அந்த மாதிரி. நீங்கள் 6 மந்த்ஸ் ஆச்சு மைண்டில் வைங்க. ஷார்ட் டேர்ம்னு வைங்க. 1 இயர்க்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க அப்படி நினச்சிக்கிட்டு இறங்குங்க. பட் அது நாளைக்கே கிடைச்சாலும் அது லக்கு தாங்க. இது யாராலையும் கணிக்க முடியாது. ஓகே. நான் வந்து எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஒரு கைடு, ஒரு எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் சொல்கிறேன். நான் எப்படி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. ஒரு 85% வரைக்கும் இருக்குன்னு வைங்க. ஓகே. நான் பெருசாலாம் சொல்ல, எனக்கு ஒரு 85% வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. ஓகே. இப்போ இதில் வந்து செகண்ட் சேனலில் இருக்குது. அதில் வந்து 52 வீக் லோ பிக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிறைய ஒரு 13 ஸ்டாக் வந்து அதில் 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அந்த செகண்ட் சேனலை பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தித்தாகர் ரயில் சிஸ்டம், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, இதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்கிற பாருங்க, 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது. 10 crore மார்க்கெட் கேபிட்டலுக்கு மேலே இருக்குது. பிஇ வந்து மீடியன் பிஇ. ஓகே. பிஇ ரேஷியோ அது வந்து இண்டஸ்ட்ரி பிஇ இதுவுமே சேமாக தான் இருக்குது. கரெக்டுங்க. ரீட்டைல் டிக்ரீஸ் ஆகுறாங்களா, எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, டிஐ இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, இது எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இவர் இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டடி பண்ணணும் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பேசிக்காக நமக்கு வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் நம்ம என்ன மெயினாக பார்க்கணும், இது மார்க்கெட் கேபிட்டல் மெயினாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ஏதாச்சும் வேறு பிரச்சனைகள் இருக்கா கம்பெனியில், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்தாலே இது, அதாவது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இதை கூட பார்க்காம நம்ம என்ட்ரு ஆயிடுவோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யாரும் நினைக்குவோன்னா, நானுமே எல்லா இடத்துலையும் செக் பண்ணுவேன், இது கரெக்டாக இருக்கா இல்லையா. இன்னொன்று மைக்ரோ டீட்டெயிலும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் 10 20 ப்ராஃபிட்டு. ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்ல வரேன். இவங்க மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக் பி வந்து 47 44 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் ஓகே. பட் இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ பார்த்தா இவங்க வந்து சூப்பரான வேல்யூவேஷனில் தான் இருக்காங்க. பிஜி இது வந்து டெப்ட் ஈக்விட்டி 0, அதாவது 0 to 1க்குள்ளே தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0 to 1க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல வேல்யூவேஷன். சேல்ஸ் growth மட்டும் இந்த வருஷம் அடி வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ், பட் சின்னதாக ஃப்ளாட்டு தான், அது பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் சேல்ஸ் growth 5 இயர்ஸில் வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 920 கோடியிலேருந்து 620 கோடியாக மாற்றிருக்காங்க. இது வந்து நல்ல பெட்டர் தான், நல்ல ஒரு இது தான், ஹெல்தி தான். ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே 11 16 அந்த ரேஞ்சில் இருக்குது. சூப்பர் தான். ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரெயில் கோச்சஸ் அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 35% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 13 நவம்பர் வந்து உங்களுக்கு போர்டு மீட்டிங் வருது, ரிசல்ட் வர சான்ஸ் இருக்குது அந்த டைமில். மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 3 மந்த்ஸ் வந்து நோ சேஞ்ச் ஆகலை. அதாவது எஃப்ஐ ஆகணும் டிஏ ஆகலும் 3 மந்த்ஸில் எந்த சேஞ்சும் ஆகலை, அப்படியே தான் வச்சிட்டு இருக்காங்க. பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நான் அதை சொல்லியிருப்பீங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், நல்ல க்ரோத்தில் இருக்க கம்பெனி தான். 1900% கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து நல்ல பாட்டமில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம் வித் பஃபர் அமௌண்ட். ஓகே. இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நான் வாங்குவேன். பட் நீங்கள் வந்து 60% இன்னொரு 40% கையில் வைங்க. இன்னொன்று போர்டு மீட்டிங் பார்த்துட்டு கூட நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இன்னொன்று க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 10% கூட நீங்கள் 6 மந்த்ஸில் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கெஸ் தான். பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நான் வாங்குவேன். இன்னொன்று சேல்ஸ் growth வந்து நெகட்டிவாக இருக்கா, பட் அப்படி இருந்தால் தான் ப்ரைஸை கீழே கொண்டு வருவாங்க, இல்லைனா கொண்டு வர மாட்டாங்க. இன்னொன்று ரெயில் கோச்சஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே growth இருக்குது.
ஆக்சுவலா முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார்ல, நெறைய ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ற நிலைமையில இருக்கான்னு. நான் இது வந்து இல்லன்னு நெனச்சேன். ஸோ இதுல இருக்கு. நீங்க பாத்துக்கங்க. முன்னாடி கேட்டிருந்தார்ல ரூ. 2,00,000 வச்சிருக்கேன். ஸோ அத வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார்ல. ஸோ அவருக்கு வந்து இதுலருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணுங்க. ஒரு ஒரு அதாவது மேக்ஸிமம் ஒரு 1 வருஷம் டைம் குடுங்க. உங்களுக்கு 10-20% வரைக்கும் கேரண்டியா கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் நான் கேரண்டினா நான் சொல்றேன். நான் இந்த மாரி பிக் பண்றேன் அவ்வளோதான். ஓகே. தப்பாச்சுன்னா நீங்க வந்து அதுதான் சொல்றேன். 60% 40% எப்பயுமே சேஃபா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அத வச்சு தான் என்னோட கருத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்விங்ல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர் நாட்? இஃப் இஃப் த ஸ்டாப் லாஸ் ஹிட் லாஸ் ஸ்டாக் வில் பி இன் லாஸ். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் எதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, 0 லாஸ் அதுக்காக மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். ஓகே. நம்ம யாருமே இந்த நல்ல ஸ்டாக்க பிக் பண்ணாம, தெரியாம ஒரு ஸ்டாக்க பிக் பண்ணிட்டா, நீங்க வந்து லாஸ்ல புக் பண்ணுங்க. பட் அதுவும் கம்மியான லாஸ்ல புக் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் ஒரு ரூ. 5,000 உள்ள தான் நான் அதையுமே லாஸ் புக் பண்ணியிருக்கேன். 6 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே. 6 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லா லாஸ்ல தான் இருந்தேன். ஆப்ஷன்ஸ் பண்ணதுனால. அது வேற, இது வேற. இன்வெஸ்ட்மென்ட்ல நமக்கு வந்து 0 லாஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கேண்டில் பாருங்க. ஓகே. கேண்டில் இல்ல. இவ்வளோ நாள். இது வந்து மந்த்லி சார்ட் ஃப்ரேம்னு நெனைக்கிறேன். மந்த்லியோ, வீக்லியோ. ஓகே. இதுவும் இருக்கட்டும். அ இப்ப பிரைஸ் வந்து இங்க போயிருச்சு. இப்ப என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும் புக் பண்ணுவாங்க. பிரைஸ் அதாவது என்ன சொல்ல? ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் கரெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த பக்கம் இதுவரைக்கும் நடக்கல. ஓகே. இந்த பக்கம் இதுவரைக்கும் நடக்கல. நான் இது ஹைட் பண்ணிடுறேன். ஓகே. இதெல்லாம் தெரியாது. இந்த டைம்ல இருக்கீங்க. அதாவது இந்த இந்த இடத்துல இருக்கீங்க. ஆரோ மார்க் போடுறீங்களா? இந்த இடத்துல இருக்கீங்க. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லைனு. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சப்போர்ட்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு நெனைப்போம். ஓகே. இந்த இடத்துல நெறைய பேர் வாங்குவாங்க. பிரைஸ் வந்து மேல போகும்னு நெனைக்கும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த லைன கட் கட் பண்ணதுக்கப்புறம், அதாவது 220 கட் பண்ணதுக்கப்புறம் வாங்கலாம். ஏன்னா, அது வந்து புல்லு கிடைக்கும். நெறைய பேர் உள்ள வருவாங்க அப்படின்னு நெனைப்பாங்க. இங்க போய் பிரேக்கு ஃபேக் ஆயிருச்சு. ஃபேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு கேண்டில்ல கீழ இறக்கி விட்டாங்களா, இங்க வாங்குன இடத்துக்கே வந்துருச்சா? 200க்கே வந்துருச்சா? இதுதான் பயங்கரமான டெசிசிவ் பாயிண்ட். இங்க தான் நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாக் ஆகுறது. ஏன்னா இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் நீங்களோ யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பிக் பிளேயர்ஸ் தான் இத மூவ் பண்ணுவாங்க. ப்ரமோட்டர் மூவ் பண்ணுவாங்க. நெறைய எஃப்ஐ, டிஏ இந்த மாரி ஆட்கள்லாம் மூவ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ன்னு சொல்றது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம வாங்குவோம். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நீங்க பாட்டம் ஃபிக்ஸிங் பண்ணுங்க. சப்போஸ் இங்க நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, மேல போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க போடலாம்னா, இங்க போடலாம். இதுபடி இங்க ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகே. இதுபடி ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகே. இங்க வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு மேலே ஏறுது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதாவது இந்த அடுத்த சப்போர்ட்னா இதுதான். அதாவது 140 அந்த ரேஞ்சு. இங்க வந்து ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆகும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எதுக்குங்க ஸ்டாப் லாஸ்? அது லைஃப் டைமா நீங்க வந்து ஸ்விங்ல ஒர்க் ஆகலன்னா லாங் டர்ம் விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த இது வந்து 1 வருஷத்துக்கு நடந்திருக்குன்னு வைங்க. ஓகே. 1 வருஷம் போலன்னா ஷார்ட் டர்ம் இல்ல லாங் டர்மா போயிரும். ஸோ அதனால நான் சொல்றேன், இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் போடணும்னா இங்க தான் போடணும். ஹிட் ஆயிட்டு திரும்ப மேல தான் போகுது. அதுக்கு கீழ போகவே இல்ல. அப்புறம் எதுக்காக ஸ்டாப் லாஸ் போடணும்னு தான் நான் சொல்ல வர்றேன். புரியுதா? அப்போ ஸ்டாப் லாஸ் நமக்கு தேவையில்ல. அதத்தான் நான் இதுல சொல்ல வர்றேன். நெறைய பேர் வந்து அது என்னோட கருத்து. ஓகே. நீங்க அந்த மாரி பண்ணாலும் தேவையில்ல. என்னோட கருத்து. நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். சப்போஸ் கிடைக்கலையா, இது நல்ல கம்பெனி. நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா, உச்சாணி கொம்புல வாங்குனாலும் பிரச்சனை இல்லங்க. வச்சிருங்க. அது எப்ப இருந்தாலும் மேல போகுங்க. அவ்வளோதான். சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க வந்து சப்போர்ட் இத பார்த்து வாங்குறோம். சப்போஸ் பிரேக் ஆகுது. இப்ப நான் நான் நெறைய அந்த மாரிலாம் எனக்கு நடந்திருக்கு. ஆர்விஎன்லாம் என்னங்க, இரேடா என்னங்க, ஆயில் இந்தியா என்னங்க, எல்லாமே நல்ல கம்பெனி தான். கீழ கவுந்துக்கிட்டு தான் கிடக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நம்ம தப்பு கிடையாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அப்படிதான் நம்ம கத்துக்கணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து கீழ வருது. இங்க ஸ்டாப் லாஸ் போட்டா நமக்கு லாஸ் தான் மிஞ்சும். நம்மளோட கேப்பிட்டல் தான் குறையும். ஸோ அதனால இங்க வச்சுக்கிட்டு இருப்போம். அது மேபி சப்போஸ் அந்த கம்பெனிலாம் டிவிடெண்ட் குடுப்பாங்க. இப்ப ஆயில் இந்தியாலாம் எனக்கு டிவிடெண்ட் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. அதுவே ஒரு ரூ. 5,000 அந்த மாரி கூடுதல் ரூ. 5,000 கூடவே வந்திருக்கும் ஆயில் இந்தியாலாம். ஸோ என்ன பிரச்சனை? பிஎஃப்சி அதுவுமே நெகட்டிவா தான் இருக்கு. அதுவுமே நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது டிவிடெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் 4% வரைக்கும். ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. ஸ்டாப் லாஸ் போடாம தான் நான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாப் லாஸ் போடணும்னா இந்த மாரி போடுவீங்க. போட்டா அத பிரேக் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு திரும்ப மேல தான் போகும். திரும்ப நம்ம இங்க வாங்குவோம். இங்க வாங்கும்போது எகைன் இத ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது, ஓகே வேற கலர்ல காமிக்கிறேன். திரும்ப இங்க நல்லா மேல போகுது அப்படின்னு இந்த இடத்துல வாங்குவீங்க. இத தான் ஸ்டாப் லாஸா வைக்க முடியும். திரும்ப இத வந்து கட் பண்ணிட்டு திரும்ப அதே லைன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஃபைனலா லாஸ் மட்டும் தான் மிஞ்சும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து அந்த மாரி பண்ணல. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கம்பெனி வந்து லாஸ் நெறைய இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெருசாக நெகட்டிவும் இல்லை, ஃப்ளாட்டு ஓகே. நெட் ப்ராஃபிட் 5% அடி வாங்கியிருக்குங்க, சேல்ஸ் வந்து 2% அடி வாங்கியிருக்கு. பட் இதை வந்து ப்ரைஸ் பெருசாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து இதுங்க 900. 1000 கீழே வந்தால் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. பட் 950 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அங்கே வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். அவசரப்பட்டு ஆவரேஜ் பண்ண கூட தேவையில்லை. 1000 கீழே வரும்போது நீங்கள் திங்க் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. நல்ல கம்பெனி, நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஓகே, நீங்கள் நல்ல கம்பெனி ஸ்வராஜ் என்ஜின்ஸ் இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து டிராக்டர் மஹிந்திரா குரூப் டிராக்டர் பண்ணுறாங்க. ஓகே, மஹிந்திரா குரூப்போட ஒரு செக்மெண்ட். இவங்க வந்து 17% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டில் கீழே போக சான்ஸ் இல்லை. ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 9% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸுமே 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் தான் எனக்கு கொஞ்சம் பத்தலை. மற்றபடி மஹிந்திரா குரூப்னால ஓகே. ஆர்ஓசி வந்து 56 இருக்குது. இது ஆர்ஓஇயும் 40க்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு குரோத்தில் இருக்க கம்பெனியா இல்லை. 180 ப்ரைஸ் வந்து மேலே போகல. பட் இவங்க ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டெப்ட் எக்விட்டி 0 தாங்க, இது வந்து சூப்பரு. 0.65 crore தான். இந்த மாதிரி சின்னதாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது பெருசாக இல்லை. நல்லதுன்னு சொல்ல வரேன். 5 இயர்ஸு சேல்ஸ் க்ரோத் பாருங்கள் 16 இருக்குது. இந்த வருஷம் சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் பி வந்து 26 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 39 இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடு பிஇ வேல்யூவேஷன் வச்சு. பட் ப்ரைஸ் வந்து நல்ல டாப் கியரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வாங்கலான்னா 200 மூவிங் ஆவரேஜில் தான் இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. அதான் எனக்கு வேல்யூவேஷன் எல்லாமே ஓகே தான் கம்பெனிக்கு. பட் ப்ரைஸ் வந்து பெருசாக மேலே போகலை. ஸோ அதனால் நீங்கள் 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கலாம். அதாவது இதுக்கு வந்து ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு 3600 பக்கத்தில் வந்துச்சுன்னா ஓகேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை கட் பண்ணி கீழே வரும்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள் 200 மூவிங் ஆவரேஜ் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கூட நியூ என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.